இப்போ எபிசோடு ஓப்பன் பண்ணால் சூர்யா எப்படி அந்த வில்லன்ஸ் அடிக்கிறதுக்காக காடு மோடில் இறங்கினாரோ அதே மாதிரி இது காடு போடு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள பவர் கிளம்பு அந்த பூண்டை சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் எடுக்கிறா பாருங்க. ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே. 10-20 பேரை ஒரே நேரத்தில் பஸ்மாக்கின பிறகு அதை பார்த்த மற்ற ஆளுக்கெல்லாம் சும்மா விடுவாங்களா? எனக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே வந்து பயத்தை வச்சிருக்காங்க மாதிரி அந்த ஆள் மேலே பயத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சூஸ் ஒன்று கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவ அப்படின்னு. ஐயா இப்படிப்பட்ட பவர் யூஸ் பண்ணீங்களே எனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்டு ஆமா இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பவர் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியவே இல்லை. அது என்னன்னா உங்களுக்கும் அந்த நைமூஞ்சி வாயனங்களுக்கும் சண்டைன்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் 2 பேர் பரமாதிரின்னு. ஆனால் உங்களுக்குள்ள சூஸ் ஒன்ஸ் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க கூட சண்டை போட ஜெயிச்சிருக்கலாமே, எதுக்காக போல அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கான காரணம் நம்ம சைரனுக்கு அந்த பவர் யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு. இந்த பவர் வந்து தொடர்ந்து அவனால் யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஆக்சுவலி அந்த பவர் ஒவ்வொரு வாட்டியும் பயன்படுத்தும் போது ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அவங்களுக்கு செம்மையான ஒரு டேமேஜ் அதில் ஏற்படும். அதோட ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால தான் அந்த பவர் யூஸ் பண்ண பிறகு அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷரை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு. இதனால தான் இவங்க இந்த பவரை பயன்படுத்தி போயிட்டு அந்த நார்த் கும்பல் கூட சண்டை போடலை. என்னதான் கிரேட்டஸ்ட் பவராக இருந்தாலும் அதுக்கும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அதை வந்து பயன்படுத்தி தான் அதை ரிஸ்டைன் பண்ணி வைக்க முடியும். இல்லைன்னா அந்த பவர் வந்து தப்பாக யூஸ் பண்ணுவாங்கன்றதை இந்த இடத்துல நமக்கு ஷோ பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் வந்து ஓகேவா, ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கீட்டி வயிற்றுல குத்தி வச்சிருந்தாங்க. அவர் கிடைச்சோடனே நல்லா தான் சண்டை போட்டார். ஆனால் அந்த பாதிப்பு இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அந்த பவர் ரிசீவ் ஆன பிறகு இவர் ஆக்சுவலாகவே நல்லா வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே ஒரு ஃபிசிக்கல் இன்டூரன்ஸ் அதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்கும் போல. இருந்தாலுமே டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ஸோ உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்து தான் ஆகணும். என்ன பிளட் வர நிறைய லாஸ் பண்ணியிருக்காப்ல. இப்போ நம்ம அண்ணன் போகிற வழியில இருக்க எல்லாரையும் வந்து அப்படியே தீச்சிக்கிட்டே போகிறாப்ல. இதை பார்த்து ஹெகிமோனியாவுக்கு சுத்தம் முடியவே இல்லை. அவன் பெட்டில் தோற்றுருவான்னு தெரிஞ்சுது. இதை பயன்படுத்த வேடான்னு பார்த்தேன். ஆனால் என்ன பயன்படுத்தி வச்சுட்டியாடா நெபுலா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரம் கார்டான அங்கே சேபர் டூ டைகரை இறக்குறாப்ல. சம்பந்தமே இல்லாமல் சேபர் டூ டைகர் இங்கே என்னடா பண்ணுது, இவங்களை கொல்றது தான் வந்திருக்குன்ற அந்த இன்டென்ஷன் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இது கூட இப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா அது மொத்த மான்ஸ்டர்ஸ் மாதிரி கிடையாது, செம்ம ஸ்ட்ராங்கானது. பட் அந்த பவர் நம்ம நினச்சதோட செம்ம ஸ்ட்ராங் நினைக்கிறேன். ஏன்னா தலைவன் செம்மையான சண்டை போட்டு சேபர் டூ டைகரை வந்து தீச்சு விட்டுருவாப்ல. செம்ம ஸ்ட்ராங்கஸ்டான கிரீச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஸ்ட்ராங் தான், ஆனால் இந்த பவருக்கு எதிராக அது வந்து ரொம்ப வீக் தான் போல. அதுவும் இல்லாமல் சைரன் ஒரு நல்ல ஃபைட்டர் இல்லையா. சேபர் டூத்தை முடிச்ச பிறகு அவங்களுக்கு சரியான சந்தேகமாக இருக்குது. ஆட்டோமேஷன் கேசலோட வால்லாம் தாண்டி ஒரு சேபர் டூத் எப்படா உள்ள வந்துச்சு, உள்ள இருந்தால் கூட்டு கல்வாணி இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேலே இவங்க நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் அவங்க பிரெயினால வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. நம்மளாலே ப்ராசஸ் பண்ண முடியல. ப்ராக்டிஸ் மேலே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்களா. அப்போ ஹெண்டுக்கு போனாக்கா இதை விட மோசமான விஷயங்கள் நடக்கும்னு அந்த டோரை தாண்டி சால்ட் மைனுக்கு வெளியே வந்துடுறாங்க. ஆரம்பிச்ச இடத்துக்கு அங்கே போய் பார்த்தா அந்த பையன் நின்றுட்டு இருக்காப்புல. ஓ கடைசியில் என்னைய கார்னர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சது அந்த பையன் தான். அவன் தான் ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்கான். ஸோ அதுக்கு ஃபைனலாக ரிவெஞ்ச் எடுத்து அந்த த்ரோனை வந்து கிளைம் பண்ணிக்க வேணாமா. அதனால இந்த பொண்ணு செம்ம காண்டில் தான் இருக்கிறான். ஆனால் அந்த பையன் இப்போ அவன் பக்கம் யார் இருக்க மாதிரி செம்மையாக கத்த ஆரம்பிக்கிறாப்புல. என்ன அப்படின்னா, நீ தான் தேவையில்லாமல் ஒரு லிசர் மணி இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்க. நம்ம வந்து உள்ளே பேட்டில் போதுனா அது சிப்ளிங்குள்ளே நம்ம கூட மட்டும் தான் இருக்கணும். நாம தான் ஃபோர்ஸஸை டிவைட் பண்ணி சண்டை போட்டுருக்கணும். ஆனால் வெளியேந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொண்டு வந்திருக்க. ஹியூமன்ஸை தாண்டி இன்னொரு பவரை நீ இப்போ பயன்படுத்தினா நாளைக்கு நீ கிரௌண்டில் உட்காந்தாலும் அவங்களோட பப்பட்டா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதாவது ஆட்டோமேஷன் கேஸ்டில் ஒருவேளை இந்த பொண்ணு ஆண்டாலுமே அது வந்து லிசர்மெண்ட்ஸுக்கு சொந்தமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் என்னோட தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லைட்டாக டைவர்ட் ஆகிற சிச்சுவேஷனில் இவங்க ஆல்ரெடி பின்னாடி ஆட்களை செட் பண்ணி வச்சு அதை வச்சு பயன்படுத்தி கொல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனும் எக்ரி ஆக்ஸ் எடுத்து போட வர சைரன் நல்லா ரெக்கவர் ஆகிட்டதுனால அங்கே இருக்கிற எல்லாரையும் ஈஸியாக கொண்டு வர்றாப்புல. இது அந்த பையனுக்கு இனிமே ஆச்சரியத்தை கொடுக்குது. எப்படா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருக்கும் சாவு படிக்கல இருந்து போலாது இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ப்ரெடிக்ட் பண்ணிருக்க மாட்டான். இப்போ அந்த பொண்ணு அந்த பையன் சொன்னதுக்கான அந்த பதில் வந்து கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த இடத்துல ட்ரைனிங் தான் மெயினான பிசினஸ். ஆனால் அந்த ட்ரைனிங் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம யாரு கூட பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐசோலேட் பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை நாளை பெண்ணு நம்மளை மொத்தமாக ஆக்கிரமிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஃபோர்ஸ் வெளியே வந்துச்சுன்னா நம்ம யாரு கூடயாச்சும் கண்டிப்பாக கொலாபில் இருந்தால் ஆகணும். அதாவது எதனா ஒரு ஃபோர்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் ஆபத்துன்னு வரும்போது அவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சு இவங்க வந்து வேற ஒரு சிக்கலில் மாட்டியோட தான் நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு இந்த கேஸ்டில் ஆடுறதுக்கான தகுதியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்குமெண்ட்லாம் வச்சு கடைசியாக நான் உன்ன மாதிரியோ இல்லை அப்பா மாதிரியோ கோலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா 2 பேருமே லைட்டாக பயந்தாங்கோலிக்கு தான். அவளுக்கு வந்து என்ன பண்ணுன்றது தெரியும். ரிஸ்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து எடுத்துட்டு இருந்திருப்பா. ஒவ்வொரு வாட்டியும் உயிர் போகிற நிலைமையிலும் அவன் பழச்சு வந்திருப்பா. அப்போ அந்த பையனோட ட்ரூ ஃபேஸையும் ரிவீல் பண்ணிட்டு இருக்காப்ல. ஃபர்ஸ்ட் நான் அவனை சிப்ளிங் அவை கன்சிடர் பண்ணல. நீ பிறக்கும் போதே அம்மாவை கொண்டுட்டு தான் பிறந்த, அதனால நீ ஒரு உயிரினமாவே நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. டக்குன்னு அவனோட ஃபேன் எடுத்து நீட்டவும் இது அந்த பொண்ணுக்கு கரெக்டாக ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விடுது. அவனோட டெவில் அவைக்கன் இவளுந்து என்ன சொல்றதுன்னா, இது ஒரு சிம்பிள் நினைக்கிறேன். இவன் வேற ஏதோ ஒரு விஷயம் செட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு அசாசின். அந்த அசாசின் எங்க இருக்காங்கன்றதும் தெரிஞ்சது. லாங் ரேஞ்சில இருந்து அம்பு விட்டு அட்டாச் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கான்றது அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறான். ஆனால் இப்போ சைரனை வான் பண்ணுறதுக்கான டைமும் கிடையாது. இந்த பொண்ணு இங்கே டாச் பண்ணவும் முடியாது. அப்போ அவங்க இறக்க போறா அப்படின்னு யோசிக்க அவளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சும் அதை டாச் பண்ணுற அளவுக்கு ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸோ இல்லை டைமிங்கோ அங்கே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறா. இப்போ என்ன பண்ணுறதுன்ற டவுட்டில் இருக்கும்போது அந்த டெவில் ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டு இன்னொரு கேர்ஸ்ன்னு சொல்கிற அந்த கொம்புகள் இருக்கு இல்லையா, அதோட உண்மையான பவரை தெரிஞ்சுக்கணும்னா நீ இந்த இடத்துல அந்த ஒம்பு இருக்கு இல்லையா அதை டாச் பண்ணுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணு, கரெக்டான இமேஜினேஷன் பண்ணு. எனக்கு அது தெரியல மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வேலை என்ன மாதிரி நடந்தா
அந்த அம்புலேருந்து நான் தப்பிக்க முடியும். காற்று அடிச்சதுன்னா அதோட டைரக்ஷன் லைட்டாக சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஓ காற்று எப்பயுமே என் பக்கம் தான் வீசும் அப்படின்னு அந்த டெவில் சொல்ல, அந்த இடத்துல லேசான ஒரு காற்று வீச கரெக்டாக அந்த அம்பு இந்த பொண்ணு மேலே படம் வரும் இல்லையா? அது அப்படியே வேற ஒரு டைரக்ஷன் ஸ்விட்ச் ஆகி அந்த பொண்ணை காப்பாற்றி விடுது. ஸோ இதுவுமே இந்த டெவிலோட ஒன் ஆஃப் த பவர் போல. ஆனால் அதுக்கு இந்த பொண்ணோட இமேஜினேஷன்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறது அவளுக்கு தெரியல. அப்பா அந்த டெவிலை பார்த்து கேட்கறான், நீ எனக்கு கேர்ஸா இல்லை லக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது, அவளு சிம்பிள் டெர்ம்ஸில் என்ன சொல்லிட முடியுது, நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கிரீச்சர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத அந்த டெவிலால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஃபியூச்சர்லாம் ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம்லாம் கிடையாது. முன்னாடி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அதால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது சில இடங்கள்ல வந்து ரேட்டுன்ற விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சுருக்கமாக சொல்லணும், ஒரு மாதிரி வெதர் ப்ரெடிக்ஷன் மாதிரி தான். அதில் லேட்டாக நம்ம வந்து ஆல்டர் பண்ண முடிஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். அது ஒரு ஃபேண்டசிக்கல் பவராக இருந்தால் எப்படி இருக்குமோ அதை வந்து இமேஜினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த டெவில் அந்த பொண்ணை காமாக்கிருச்சு. இதோட பேர் மேனிபுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற சிச்சுவேஷன் ஆக்சஸ் பண்ணி அதை ஆல்டர் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக இப்போ புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ அந்த அம்பு வந்து படப்போகுது, இவன் மேலே பட்டா செத்துருவா அப்படின்றது ஒரு ஃபியூச்சர் ப்ராபபிலிட்டியா. பட் ஒருவேளை அந்த ஃபியூச்சர் இவங்களால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா காத்தடிச்சு அந்த அம்பு வந்து வேற டைரக்ஷனில் போய் இந்த பொண்ணு தப்பிச்சா அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா? ப்ராபபிலிட்டினா ஒரு பாசிபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த வாய்ப்பை வந்து ரியாலிட்டியா சேஞ்ச் பண்றது தான் இந்த டெவிலோட பவர். கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இது யூஸ் பண்றதுல உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும். அந்த பொண்ணு நல்லா ஃபோக்கஸ்டாகவும் நல்ல இமேஜினேஷன் திறமையாக இருந்தால் மட்டும்தான் இதை கரெக்டாக பயன்படுத்த முடியும் போல. இப்போ ஹெகிமோனிக்கு செம்ம காண்டு எனக்கு அது ஒரு கேர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆடா பைத்தியக்காரா, ஒரு கேர்ஸ் அந்த சம்மந்தமே இல்லாமல் நான் ஏன்டா சூஸ் பண்ண போறேன், என்னது கேர்ஸ் இல்லையாடா, கேர்ஸ் நினச்சி தான் நான் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படி தான்டா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருந்தானுங்க. ஏலே நீ அந்த பொண்ணோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலே தெரியும், அவள் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி, அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எழுதி வச்ச ஒரு விஷயம் தான். ஸோ அது ஒரு டெஃபினட்டாக ஒரு கேர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அப்போ நான் உனக்கு இது டிமானிக் கேர்ஸ்னு எப்பறம் தெரியுன்ற மாதிரி கேட்டால், நம்ம ஆளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி கெஸ் பண்ணியிருக்கலாம் மாட்டான். ஆனால் அவனுக்கு வந்து அது கேர்ஸ் இல்லைன்றது மட்டும் தெரியும். ஒரு அன்லக்கியான விஷயம், அவளை சுற்றி நிறைய தப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளி தோற்றத்துல இருந்து பார்த்தாலும் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு படிக்கட்டுலேருந்து விழுந்ததா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த ட்ரைனேஜ்குள்ள விழுந்ததா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவள் எங்கன்னா விழுந்து கூட இறந்து போயிருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன அடி கூட இல்லாமல் அந்த பொண்ணு பழச்சிருக்கா. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு கேர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அது அந்த பொண்ணு காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்றதையும் அது ஒரு பயங்கரமான ஸ்பிரிட்ன்றதையும் நம்ம ஹீரோ அப்பயே சென்ஸ் பண்ணியிருப்பான். அதனால தான் அவன் ட்ரைனேஜ் சிஸ்டமில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல சில பட்டாம்பூச்சிங்களை அனுப்பி வழிகாட்ட அந்த பொண்ணு வெளியே கூட்டு வந்திருப்பான். ட்ரைனேஜ் சிஸ்டம் முறைஞ்சதுக்கான காரணமே யாரோ ஒருத்தருக்கு உடச்சு விட்டுருப்பாங்க கூட இருக்க சேவகர்களே. நம்ம ஹீரோ வந்து அந்த டிமானிக் ப்ராபபிலிட்டி அப்படின்ற அந்த எபிலிட்டியுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாப்ல. இதெல்லாத்தையும் கெஸ் பண்ணி தான் அவன் ஸ்டார்டிங்ல அந்த ஒரு பெட் வந்து போட்டு வச்சிருந்தான். அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கையில, சரி விடு, நான் டிமானிக் சேபர் என்னவா கரமாந்திரவனா இருக்கட்டும், ஆனால் சேபர் டூத்தை நான் சமன் பண்ணேன், அதனால் நான் தான் வின் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே வெக்கமே எல்லாமே வின்னு சொல்றேடா, உனக்கு வந்து வெக்கமணி சூடி சொன்ன இல்லையான்ற மாதிரி ஹீரோ கேட்க, அங்கே பெட் என்ன கட்டினாங்க, அவங்க 2 பேரில் யார் ஆத்தர் லாடாக போகிறாங்க அப்படின்றது தான். இவன் வந்து அந்த பையனை கொல்லவே இல்லை, அதாவது நம்ம ஹீரோ அந்த பையனை கொல்லவே இல்லை. இப்போ 2 கேண்டிடேட் இருக்காங்க, இதில் யார் அந்த அப்பா வந்து சூஸ் பண்ண போறான்றதை பொறுத்து தான் யார் வின் பண்ண போறான்றது டிசைட் ஆகும். அவர் வந்த பிறகு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாப்ல. எல்லாம் முடிஞ்சதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது முடிஞ்சுதா? ஆமாடா, அவர் வந்து இப்போ ஃபேமிலி ஃபைட்டிங் ஸ்டாப் போட்டு இந்த இடத்துல ரைட் நோ ரைட் தேர் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காப்ல. அதாவது மொத்தத்தையும் வந்து முடிக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல அடுத்த லாட சூஸ் பண்ணுறவர். ஸோ கன்க்ளூஷனுக்கும் வந்துருவாங்க. அந்த அடுத்த லாடு யார் சூஸ் பண்ண போறான்னு ஹெகிமோனி ஆல்ரெடி பெட்டு கட்டணும் மேலே நம்பிக்கை வச்சிருக்கான். ஏன்னா அந்த பையனுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் இருக்கு அண்ட் அறிவாளியும் கூட. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லை, ஒரே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவள் லீடராக வந்தா ஏற்கனவே ஒரு கேர்ஸ் இந்த இடத்துக்கும் கேர்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி அவளை ஒதுக்கி வைக்கிறதுக்கான சான்சஸ்மே அதிகம், ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரி இந்த இடத்துல சண்டே நிறுத்துங்க, நான் யார் லீடுன்றதை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்து பொண்ணு இருக்கா இல்லையா, ஒரு கேள்வி கேட்குறான், நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு. கொம்பை வந்து வெட்டாம வளர்த்துருக்க போல, ஆமாம் நீங்களும் தாடியை ஷேவ் பண்ணீங்க, சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு எதுக்காக சின்ன வயசுலேருந்து நான் பிறந்ததுலேருந்து என்னை கொல்றதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. இவ பிறந்ததுலேருந்து நடந்த எல்லா விஷயங்களுக்கும் அவரோட ஃபாதர் தான் காரணம். அந்த அப்பாவுக்கு வந்து இந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறது பிடிக்கல. ஸோ இவளை எப்படியாவது கொல்லானே பல தடவை ட்ரை பண்ணியிருப்பாப்ல. எப்போ நீ கண்டுபிடிச்சா அந்த அப்பாவும் அதை மறைக்க மாட்டாரு, ஒத்துக்கிறாப்ல. அது வந்து அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு எப்பயோ தெரியும், ஏன்னா இந்த இடத்துல அதை பண்ணுறதுக்கான பவர் வந்து உங்களுக்கு மட்டும் தான் அப்போத்துலேருந்து இருக்குது, மற்றவங்களாம் சின்ன பசங்களாக தானே இருந்தாங்க. இவங்க அம்மா வந்து இறந்ததுக்கான காரணம் இந்த பொண்ணு அப்படின்றதுனால இவளை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஞாபகம் வருதுன்னு அவளை எப்படியாவது கொள்ளலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணிருப்பாப்ல. ஆனால் முடியாது. இந்த பொண்ணு மற்றவங்க கிட்ட இருந்து ஒதுக்கி வைக்கணும், இவளுக்கு எந்த பவர்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவளுக்கு ஒரு கேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி இவளை மற்றவங்க இருந்து ஒதுக்கி வச்சதும் அந்த அப்பா தான். எல்லா வேலைங்களும் ஸ்டார்டிங்லேருந்து அந்த எல்லாம் பார்த்துருக்காப்ல. அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன கொடுக்குறாருன்னா, இவங்க அம்மா வந்து ரொம்ப வீக்கானவங்க தானா, இவங்க அம்மானா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல வந்து இவருக்கு இருந்த ஒரே சந்தோஷம் ஒரே பாதுகாப்புலனா அது வந்து அவங்க தான். ஆனால் அவங்க இறந்து போன பிறகு இந்த பொண்ணு பிறந்து இவளை பார்க்கும்போதெல்லாம் அந்த கேர்ஸ்னால தான் அவங்க இறந்தாங்க, நீ பிறந்தனால தான் இறந்தாங்கன்னு சொல்லி இவளை ப்ளேம் பண்ணி மொத்த இதுவும் வந்து அவள் தலைமனத்துக்கு போட ட்ரை பண்ணியிருக்காப்ல. அதெல்லாம் விடுங்க, இப்போ அதை பேசி ஒரு பிரயோஜனம் போல அந்த பொண்ணு அதை இக்னோர் பண்ணிடுறா. அப்போ அந்த பையன்
கத்துறாப்ல, எப்பா கில்ட்டி ஃபீல் அந்த பொண்ணு குத்துற போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நான் வேணா வயசானா இருக்கலாம், ஆனால் என்னோட டிசிஷன் மேக்கிங் இன்னுமே ஷார்ப்பாக தான் இருக்குது. யார் லாடா சூஸ் பண்ணுறோன்றது உங்கள் ஸ்கில் பேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுறாப்புல. இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் அந்த படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி இப்போ நான் என் டிசிஷன் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு வாயை திறக்கும் போது ஹெகிமனி பயங்கரமாக வேண்ட ஆரம்பிக்கிறாப்புல. அல்லாலேருந்து கருத்துற வரைக்கும் எல்லாரையும் வேண்டி தள்ளுறாப்புல. கருப்பா பொறுப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு கூப்பிட்றாப்புல. சரி அப்போ அவர் வாயை திறக்கும் போது டெவில் அந்த இடத்துல வெளியே வந்து அவர் லிப் மூமெண்ட் பார்த்து உன்னோட பேர் தான் சொல்ல போகிறாரு. ஸோ ஏன் நீ ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கல. அந்த பொண்ணு ஏன் ஹாப்பியாக இல்லை நீங்கள் சிம்பிளாக ஒரு டேர்மில் முடிச்சிடுறாங்க. ஏன்னா இவளை இப்போ லாடா சூஸ் பண்ணிட்டுனா அங்கே இருக்கவங்க என்ன பேசுவாங்க, அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, அதுக்கு இவளை ப்ளேம் பண்ணி சின்ன வயசுலேருந்து இவளை கூட ட்ரை பண்ணிருக்காரு, இவளை பற்றி ஃபால்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணை வந்து வாட்டி வதச்சதுனால அந்த கில்ட்டி ஃபீலை தான் வந்து அவங்க அப்பா வந்து இவளுக்கு அந்த பொசிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த 4 ஃபேமிலிஸும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அண்ட் அங்கே இருக்க பீப்புளும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் இந்த ஒரு விஷயத்தினால இந்த பொண்ணை அப்பாயிண்ட் பண்ணால் கண்டிப்பாக இவன் வந்து ஒரு நல்ல லாடா இங்கே பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது, கூடி சீக்கிரமே அவளை தூக்கி வெளியடிச்சிருவாங்கன்றது புரியுது. அதனால அவரை வந்து வேண்டாம் என்னை வந்து சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வாயை திறக்கிறதுக்கு ஆரம்பிக்க அப்படி இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஒரு மாதிரி ட்விஸ்டோட தான் முடிச்சிருப்பாங்க. அடுத்த எபிசோடு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அப்படியே வேற மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த எபிசோட் இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம என்ன சீரிஸ் நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சொல்லிக்க மாதிரி டாடா பை பை. வலிமையாக இறங்கு கைஸ்.